நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. காத்தான்குடி காப்பாத சாதாரணதர பரீட்சை மண்டபத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் சர்ச்சை. யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா மீண்டும் சிறையில் அடைப்பு. நீதிமன்றம் உத்தரவு. அரசாங்கத்துக்கு எதிராக இருவேறு போராட்டங்கள் முன்னெடுப்பு. எச்சரிக்கை விடுத்த அர்ச்சுனா எம்பி. உக்ரைன் பாதுகாப்புக்காக 30 நாடுகளின் ராணுவ தலைவர்கள் ஆலோசனை. ராணுவத்தினரை காப்பாற்ற திரண்ட பொதுமக்கள். சுவிட்சர்லாந்தில் ஒரு வித்தியாசமான சம்பவம். மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று. கனடாவை மீண்டும் வம்பிழுத்த டொனால்ட் ட்ரம்ப். பாரிஸில் ராணுவ வீரர்கள் சென்ற பேருந்துகள் பயங்கர விபத்து. 36 பேர் காயம். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை எதிர்வரும் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் தேசபந்து தலைமறைவாகி இருந்த காலப்பகுதியில் உதவி அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் பயன்படுத்திய அனைத்து இலத்திரனியல் உபகரணங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனோடு தேசபந்து தென்னகோனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மாத்தறை சிறை அத்தியட்சகருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்து தேசபந்து தென்னகோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் அருண புத்ததாசு நேற்று உத்தரவிட்டார். அதில் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேண்டாங்க. எங்களுக்கு 11:40 தான் அந்த பேப்பர் மொத்தமாக வேண்டி இருக்கணும். ஆனால் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேண்டதால் 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட எங்களுக்கு பெஸ்ட் அனுப்பி அந்த டைமுக்குள்ளே நாங்கள் அவசரமாக அந்த 10 நிமிஷத்தை சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் எம்சிக்குவே அந்த அவங்க அந்த எம்சிக்கு ஷீட்டில் பதிகிறதுக்கே ஆரம்பிக்கும். இல்லை அவர் சூப்பர்வைசர் வந்தவர் அவருக்கு கடுமை காட்டல, அவருக்கு நடவடிக்கை காட்டல. அது மேலிடத்தை வந்தது நடவடிக்கை அவர் சூப்பர்வைசர் எல்லாருக்கும் மேலிடத்து தான் வந்தோம். இடையில இப்படி ஒரு பிரச்சனை எழுதிய போலான்னு வந்துருச்சு விளக்கம் இந்த பேப்பரை பாட் பண்ண தட்டாம வந்து உடனே ஒரு இந்த அபடத்தை செஞ்ச மாதிரி தான் இருந்தது. இப்போ சம்பவம் நடந்தது கூட இந்த மேல்மட்டம் யாரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்களா? யாரும் இன்ஃபார்ம் பண்ணி மேல்மட்டத்தில் அந்த பிரச்சனை நடந்த உடனே அதிபர்கிட்ட யாரோ இன்ஃபார்ம் பண்ணி இருந்த போல ஏற்கனவே ஒரு ஆள் அந்த டைமுக்குள்ள நாங்கள் பார்ட் 3 செய்கிற டைமுக்குள்ளே யாரோ வந்திருந்தாங்க. அது மேல்மட்ட அதிகாரிகள் யாரோ வந்திருந்தாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வேணும்னு எல்லாம் விசாரிச்சு போட்டு போனாங்க. நான் பொறியியலாளர் ரியாஜ் மஹமூத். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை இன்று நடைபெற்ற தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அநீதி சம்பந்தமாக தற்போது நாடளாவிய ரீதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியில் தமிழ் பாட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இதனால் மண்டப இலக்கம் ஒன்றில் பரீட்சைக்கு தோற்றிய 150 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கிய பகுதி பாட வினாத்தாளுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைய 1.5 மணி நேரத்துக்கு மேலிருந்தும் விடைத்தாள்கள் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளமையால் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. தாள்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை மட்டுப்படுத்தி 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்கள் கால அவகாசம் இருந்தும் அவை மறுக்கப்பட்டு வினாத்தாள்களை பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய மேற்பார்வையாளர்களால் பெறப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் முழுமையாக பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க தவறியுள்ளதுடன் மன உளைச்சலுக்கு முள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 2 பரீட்சை மண்டபங்களில் பரீட்சைகள் நடைபெற்ற போதிலும் ஒரு மண்டபத்திலே இவ்வாறு அநீதி இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தங்களது புள்ளிகள் மற்றும் பெறுபேறுகள் குறைவடையலாம் என்றும் தமிழ் மொழி பாடமானது மிக முக்கியமானது என்றும் தங்களுடைய எதிர்காலம் இதனால் பாதிப்படையலாம் என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளதோடு இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மாணவர்களது பெற்றோர்கள் கோரியுள்ளனர். யாழ்ப்பாணம் யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் 2 வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்ணொருவரை அவமானப்படுத்துவது போன்று வெளியான காணொலி சர்ச்சையாக மாறியிருந்தது. அந்த காணொலி தொடர்பில் யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 கைதாகியிருந்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கிருஷ்ணா மீது மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் யூடியூபர் உள்ளிட்ட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் ஏப்ரல் 2 வரை மீண்டும் சிறையில் அடைக்க மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
அம்பாறையில் அரசாங்கத்துக்கு எதிராக இருவேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். அரசாங்கம் மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தில் புதிய விடுதிகளை உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனி பகுதியில் தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி அட்டாளிச்சேனி பிரதேச செயலகத்தின் முன்பாக போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், தொழிற்சங்க தலைவர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முதலாவது காசு பிரச்சனைடா, உண்மையாகவே காசு பிரச்சனையாக இருந்தது. நேற்று வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது. கிணவர் எழுதி கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டு ஆண்டிகள் காசுல எழுதுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நானப்போ என்ன அரசியல் கட்சியோ இல்லாது லண்டன்லையும் கனடாவிலையும் போய் உண்டியல் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கல. மற்ற என்னோட வந்த கண்டஸ்டன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்னென்னு சொல்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை. இப்போ அவர் ஒரு 5000 ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுலாம் கட்டினான். தந்த வரைக்கும் அவ்வளோ கட்டியிருக்கேன். நான் அதில் ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே இப்போ கையில் காசு மிச்சம் இருக்குது. அதோட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். அதையும் நான் அவர்கிட்ட வேண்டி செலவழிச்சேன். நான் போடுற அந்த பென்ஸ்காரம் திருவண்ணாமலையில் இருந்தார். நீங்கள் யோசிக்க கூடாது. வெசல் அடுத்த தேர்தல் வந்தோன்னா வெசல் பென்ஸ் ஆகிட்டு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடி ஆகும்ண்டு அவன் ஓடி கொண்டு வச்சிருக்கிறான். அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் நினைக்கிற மாநசபைக்கு ஓடியில் வருவேன். பாராளுமன்றத்தில் இருந்து சீனியர் டிஹெச்சுக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பலை, நான் கதைக்கிறத விரும்பலை, அவைக்கு பெரிய ஒரு தலையடி என்று பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும். ஸோ நான் சாகிறதுக்கு அவைக்கு சந்தோஷம். ஆனால் அது தமிழ் மக்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்றதை தெரிவிப்பாக்கணும். ஆனால் அதுக்கான நான் பயப்படலை. நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது வேறு ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு எங்களுடைய சிறுபான்மை இனத்தால் தான் பிரச்சனை வரும். நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கள்லையும் பங்கு பெறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன். நான் பாரது அலையாக இருந்தால் நான் இன்விடேஷன் வந்திருக்கு 28ஆம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன். ஆனால் நான் கதைக்கிறதையும் கதைக்காது என்றால் இங்கே வெளியால் கதைக்கல வழக்கு போடலாம். எங்கே ஹாசண்டு கேட்டால் இவர் கல்லர் சொன்னோன்னு வழக்கு போடலாம். பாராளுமன்றத்தில் கதைக்கலாம். ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணிக்கூடிய காரணம் நான் வெளியால் கதைக்கட்டும், அதுக்கு வழக்கில் போடுவோம் என்று நான் கொஞ்சம் அவதானமாக இருப்பேன். அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் 25 வழக்கு இருக்குது. நான் நேற்று ரிப்போர்ட்டை வலிக்கிட்டேன். அப்புறம் யோசிச்சுனா 8 நாள் எழும்பிட்டு வணக்கம் என்று சொல்லி போட்டு இருப்போம் யோசிச்சு நின்றால் நான் கதைக்கிறத அவைக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் அது வெளியால் வரையலான்றதை நான் கட்டாயம் பாராளுமன்ற காட்சி தான் வரணும் இல்லை. நான் கதைக்காத கூட எழுதுவீர்கள் நீங்கள். ஆகவே நான் ஏதாவது சொல்ல போகிறேன்றதை நான் உங்களுக்கே சொல்லியப்போ எங்கள் மக்களுக்கு அனுப்பலாமே ஒழிய பாராளுமன்றத்தில் கதைச்சி தான் செய்யணும் இல்லை. பட் என்னோட சொல்கிறேன், பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமநாயக்கம் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள். அது தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம். இதில் நிற்கிற மக்கள்லேருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள்லேருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம். உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறு, வெளியே நடக்கிறது வேறு. அதெல்லாம் கதைச்சிடுவனும் மைக்கில் என்ற பயம், அவ்வளோதான். என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்கக்கூடாதுன்றதை அவ தான் தீர்மானிக்கணும். அவையை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீர்த்து போன ஆள். அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பை மாற்றிகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, ஆனால் அவரைத்தான் பிரதிநிதியாக எடுக்க போயிடுமா. அப்படியான நிலையில் நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு ஊதுப்படும். தெரியும் உங்களை சுவஸ்திகா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல. ஆனால் பிமன் ரத்நாயக தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்திகா அருணலிங்கத்தை பற்றி நான் கேவலமாக வச்சு நான் கன்சாலிருந்து நீக்கணும். கதைக்காத வசனங்களே நீக்கியிருக்கணும். பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றம் போட்டு ரிட் எடுக்கவும் என்னால் இயலும். அதுக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழியும். நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பலை. நான் வெளியால் கதைப்பேன், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதாக சபாநாயகருக்கு எதிராக போட்டுக்கணும். 77 நாள் என்னை கதைக்க விடையிற பாராளுமன்றத்தில். அது எங்களுடைய 27,000 மக்களை 77 நாள் குரலை நசிக்கினதுக்கு சமன். அப்போவே போட்டுக்கணும். இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டதில் உங்களுக்கு தெரியும். போடணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில். அரசியலை விட்டு விலகினால் 2009ஆம் ஆண்டு இருந்த அரசியலுக்கு உள்ளே தமிழ் மக்கள் மீண்டும் சென்று விடுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் என்னால் வழக்கு தொடர முடியும், ஏனெனில் 77 நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் சபாநாயகர் பேச விடாது தடுத்துள்ளார். என்பிபி அரசாங்கத்துக்கு நான் உயிரோடு இருப்பதில் பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக சிங்கள மக்களினாலோ அல்லது வேறு நபர்களாலோ எனக்கு பிரச்சனை இல்லை. சிறுபான்மை இனத்தவர்களாலேயே அதிக பிரச்சனை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்பான உலக செய்திகள். பிரித்தானியாவில் உக்ரைன் பாதுகாப்பு குறித்து பல நாடுகளின் ராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. உக்ரைனின் எதிர்காலத்தில் அமையும் போர் நிறைவு உடன்படிக்கையை பாதுகாக்க இந்த கூட்டத்தில் 30 நாடுகளுக்கு மேல் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி எம்மானுவேல் மேக்ரான் இந்த கூட்டணியை உருவாக்க முக்கிய முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவியை நிறுத்தினால்தான் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் உக்ரைன் மண்ணில் எந்த வெளிநாட்டு படையும் இருக்க அனுமதி இல்லை என ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் முதல் நேரடியாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதன் காரணமாக மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்கும் கூட்டணியை உருவாக்க முயல்கின்றன. ஆனால் புடின் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மீண்டும் ஆயுதங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, கட்டாய ராணுவ ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் புடின் வலியுறுத்தியுள்ளார். தற்போது ரஷ்யா உக்ரைனின் மின்சக்தி உட்கட்டமைப்புக்கு தாக்குதல் நடத்துவதை 30 நாட்களுக்கு நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. உக்ரைனில் பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் ராணுவத்தினரை நிறுத்துவதை ஸ்டார்மர் மேக்ரான் ஆதரிக்கின்றனர். இதற்கு ஏனைய பல நாடுகளும் ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதற்கான கூட்டணியில் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதியை திரும்ப பெற்றால் இது நேட்டோ நாடுகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறும். எனவே பல நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க முயற்சி செய்து வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் பேசி போர் நிறைவு முயற்சிகள் சரியான பாதையில் உள்ளன என்று அறிவித்துள்ளார். பொதுமக்களை காப்பாற்ற ராணுவம் வரவேண்டிய நிலையில் ராணுவத்தினரை காப்பாற்ற பொதுமக்கள் வரவேண்டிய சூழ்நிலையொன்று சுவிட்சர்லாந்தில் உருவானது. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் மாகாணத்தில் ராணுவ கவச வாகனம் ஒன்று சாலையில் இருந்து வழிக்கு சென்று ஆழி ஆற்றுக்குள் விழுந்தது. உடனடியாக பொதுமக்கள் கொண்டு தன்னால்வரர் குழுக்கள் அந்த கவச வாகனத்தில் இருந்தவர்களை காப்பாற்ற களமிறங்கியுள்ளார்கள். காயமடைந்த நிலையில் கவச வாகனத்திலிருந்து பயிற்சி பெறும் ராணுவ வீரர்கள் 3 பேரை அவர்கள் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ராணுவ நீதித்துறை அதிகாரிகள் விசாரணை ஒன்றை துவங்கியுள்ளனர். சமாளிக்க மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று கனடா என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக நட்பு நாடுகளாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கனடா மீது அமெரிக்கா வரிகளை விதித்ததன் மூலம் வர்த்தக போர் தொடங்கியது. பதிலடி கொடுக்கும் வகையில் கனடாவும் வரிகளை விதித்தது. அத்துடன் கனேடியர்கள் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்கவும் செய்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் பேசுகையில் மற்ற பெரிய எதிரிகளை விட கனடாவுடன் அவர் ஏன் கடுமையாக இருக்கின்றார் என்பதற்கான பதிலை ட்ரம்ப் அளித்துள்ளார். அதில் தாம் எல்லா நாடுகளுடனும் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்வதாகவும், ஆனால் சமாளிக்க மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று கனடா என ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார். நடந்து வரும் வர்த்தக போரை தவிர ட்ரம்ப் கனடாவை தங்களது 51வது மாகாணம் என்று தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். மேலும் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் ட்ரூடோ என்றும் அடையாளப்படுத்தி வந்தார். அதில் தாம் எல்லா நாடுகளுடனும் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்வதாகவும், ஆனால் சமாளிக்க மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று கனடா என ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார். மேலும் கனடாவுக்கு ஆண்டுக்கு $200 பில்லியன் மானியம் வழங்கி வருவதாகவும், இதனால் கனடா 51வது மாகாணமாக இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நடந்து வரும் வர்த்தக போரை தவிர ட்ரம்ப் கனடாவை தங்களது 51வது மாகாணம் என்று தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். மேலும் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கவர்னர் ட்ரூடோ என்றும் அடையாளப்படுத்தி வந்தார். மேலும் அவர்களுடைய மரக்கட்டைகள் மின்சாரம் எதுவும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை, அவர்களுடைய வாகனங்கள் அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மிக சமீபத்தில் கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மார்க் கார்னி ட்ரம்புக்கு எதிராக துணிந்து செயல்படுவோம் என உறுதியளித்திருந்தார். பாரிஸ் நகரின் புறநகர் பகுதியில் 200 ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற 4 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து A13 மோட்டர்வேயில் நடந்துள்ளது. இந்த பேருந்துகளில் கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவத்தினர் இருந்தனர். விபத்தில் ஒருவர் தீவிரமாக காயமடைந்தார். மேலும் 36 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 4 பேர் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற 30 பேர் சிறு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்தின் காரணம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால்
பின்னால் ஒரு சிறிய வாகனம் பேருந்துகளுக்கு இடையில் செல்ல முயன்றதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என லுபிகாரு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 50 தீயணைப்பு துறையினர் உட்பட 30 மீட்பு படையினர் விரைந்து செயலில் ஈடுபட்டனர். பாதிக்கப்படாத வீரர்கள் மாற்று பேருந்துகளில் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டனர். பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னோ காயமடைந்த வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.